வணக்கம் மக்களே, நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்க்கு இந்த வார கலெக்ஷன்ஸ் புது வரவுகள்லாம் பார்க்க வந்தாச்சு. விசிஆர் மெட்டல்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா 2 அடுக்கு கொண்ட ஷோரூமா விசிஆர் மெட்டல்ஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா புதுசா மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்காக இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா எடுத்து வச்சிருக்காங்க. மிக்சிக்கு ஆஃபர் காத்துட்டு இருக்கு. மிக்சில எந்த மாடல் மிக்சி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கெட்டில் ஆர் ஃப்ரை பேன் ஃப்ரீயாக காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம்க்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்ரஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி லொக்கேஷன் கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைனில் வீடியோஸ் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாங்க. த்ரூ ஷிப்பிங் மூலமாக சேலம் இல்லாமல் வெளியூர்லேருந்து வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். சேலமில் இருக்கிறவங்க விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. இதே பழைய ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அதாவது பழைய ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுருக்கீங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு புது ப்ராடக்டை வாங்கிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பொருட்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வித்தின் அ வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷோரூமுக்கு வந்துடும். இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகியிருக்கக்கூடிய, அதாவது பிரீத்திலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தியோட ஈகோ ஃப்ரெஷ் அப்படிங்கக்கூடிய மாடல் அந்த கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சட்னி அரைக்கிறது, அந்த சட்னியை ஸ்டோர் பண்ணுறது, அதாவது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஈவன் ஒரு தேங்காய் சட்னிலாம் வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் கெட்டு போயிடும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே சட்னி அரைச்ச உடனே போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். திரும்ப நம்ம எப்போ எடுத்து சாப்பிடணும்னு நினச்சாலும் அந்த சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நினைக்கும் போது உடனடியாக எடுத்து சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்காக யோசிச்சு பிரீத்திலேருந்து ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃப்ரிட்ஜு மாதிரி அப்படியே உங்களுக்கு இந்த மிக்ஸி ஃப்ரிட்ஜாக ஒர்க் ஆக போகுது. 24 hours வரைக்கும் ஒரு சட்னி நீங்கள் அரைக்கிறீங்கன்னா 24 மணி நேரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க. இது என்னத்துக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, வீட்டில் நம்ம சட்னி ரெகுலராக அரைச்சி சாப்பிட்றவங்களுக்கு உதவி தான். ட்ராவலிங் பண்ணுறோம், அதாவது வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா ஒரு இட்லி செஞ்சாலும் சரி, தோசை ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும், எது பார்சல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாலும் சட்னி மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது, கெட்டு போயிடும். ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 24 hours வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது. அந்த அளவு இது ஃப்ரிட்ஜாக உங்களுக்கு ஆக்ட் பண்ண போகுது இந்த மிக்சி. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்காகவே வச்சுருக்கோம். பிரீத்தி ஈகோ ஃப்ரெஷ் அப்படிங்கக்கூடிய மாடல் உங்களுக்கு. ஸோ கலர் முதல்ல சொல்கிறேன். அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு எல்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நேவி ப்ளூவில் ஹைலைட்டடாக ஜார்ஸோட கப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ராக்டிவான கலர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கலர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோ இருக்குது, இது ஒரு நல்ல ஹெல்தி எல்லோ சொல்லும் இல்லையா, அந்த எல்லோ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பிளாக்கு. இந்த 3 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல். இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ண போகுது, இந்த மிக்சி எப்படி ஒரு ஃப்ரிட்ஜாக ஆக்ட் பண்ண போகுது, அதாவது சட்னி எப்படி கெட்டு போகாமல் வச்சுட்டு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சட்னி போடுறதுக்கான அந்த ஜாரை பிளேஸ் பண்ண போகிறீங்க. முதல்ல இது நல்லா ஏர்லாக் டைட் உங்களுக்கு, அதனால் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் ஆகிடும். அதே மாதிரி உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களோ, அதாவது சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு இதை ஆஸ் யூஷுவல் நம்ம மிக்ஸி ரன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேவே லாக் கொடுத்துருக்காங்க. மேபி சரியாக நமக்கு இன்சர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கூட, என்ன மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே லாக் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த க்ளோஸ்க்கு இந்த லாக் இதில் ஃபிக்ஸ் ஆகணும். அதனால் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே லாக் ஆகிருக்கிறது தெரியும். இது பாருங்களேன். ஸோ லாக் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளே என்னென்ன நம்ம சட்னி அரைக்க போகிறோமோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி உள்ளே போட்டுட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜாக ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு இதை ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு
என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு மோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃபு, இது வந்து மோட் இருக்கு. ஸோ இந்த மோடுக்கு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் ஆன் ஆகும், இந்த மாதிரி லைட் ஆன் ஆகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த பட்டனை மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்விட்சை வந்து டச் பண்ணிங்கன்னா போதும், இந்த லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளிங்க் ஆகுறது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய காற்றை சக் பண்ணி வெளியில் எடுக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இப்படி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்குள்ளே உள்ளே இருக்கிற காற்றை சக் பண்ணி வெளியில் எடுத்துரும். ஸோ வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது ஸ்டாண்ட் பை ஆகிடும். அதாவது இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த லைட் அப்படியே உங்களுக்கு ஸ்டெடி ஆயிடும் பாருங்கள். அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது, இப்படி ஸ்டெடி ஆகிடுச்சா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து காற்றை வெளியில் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து மிக்சியை ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ சட்னி அரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லிஃப்ட் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது இந்த காற்றை வெளியில் எடுத்துருக்கு. அந்த காற்றை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள், இதுக்காகவே ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் போகிற சவுண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏர் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் இந்த சட்னி ஜாரை உங்களுக்கு எடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்க லிட்டு இந்த கண்டெய்னருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அகைன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் வருது இல்லைங்களா, இங்கே லைட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம இதை கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறம் கண்டெய்னரில் ஒரு ஏர் இருக்கும் இல்லையா, அந்த ஏரை வெளியில் இழுக்குது. ஸோ ஏர் வெளியில் இழுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்குள்ளேயே வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதில் ஏர் எப்படி வெளில போகுதுன்னு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ள ஃபுட்டு இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த சட்னிஸோட அளவை பொறுத்து டிஃபர் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த பட்டனை அமுத்தி இதை லிஃப்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஏரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை இழுத்திங்கன்னா போதும், பார்த்தீங்களா சவுண்ட் வரும். ஸோ அந்தளவு உங்களுக்கு ஏர் வெளியில் போயிடும். இது வந்து நீங்கள் 24 hours வரைக்கும் வச்சிங்கனாலும் சட்னி கெட்டு போகாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சட்னி சாப்பிட்டோம்னா தான் கெட்டு போகும். அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, இதுவே ஃப்ரிட்ஜ் ஆகுதுன்னா ஒரு சட்னி 24 மணி நேரம் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இந்த காற்று வெளியில் போகிறது மூலமாக உள்ள உங்களுக்கு எந்த விதமான பாக்டீரியாஸும் இருக்காது. பாக்டீரியாஸ் இருந்தால் தான் அந்த ஃபுட்டு கெட்டு போகும் சீக்கிரமாக. ஸோ உங்களுக்கு உள்ள பாக்டீரியாஸே இருக்காதுன்ற பட்சத்தில் இந்த ஃபெர்மெண்டேஷனே நடக்காது. அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த சட்னி அப்படிங்கிறது நீங்கள் ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போனாலும் இந்த மூடியை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை வீட்லேயே வந்து சட்னி வேணுங்கும்போது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். 24 hours உங்களுக்கு கெட்டு போகாத ஒரு சட்னியை வந்து இந்த மிக்சி மூலமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த சட்னி ஜார் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸருக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஸோ ஜூஸர் இருக்குது உங்களுக்கு. சேம் இதே ப்ரொசீஜர் தான், நான் இப்போ சட்னி ஜாருக்கு காட்டின அதே ப்ரொசீஜர் உங்களுக்கு ஜூஸருக்கும் அவைலபிளாக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூஸர் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ட்ராவலிங் பண்ணுறீங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங்னா இப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு 1 liter எடுத்துகிட்டு போகிறீங்க, 500 ml எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். வித்தின் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் வெளியில் எடுத்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு எப்படி செய்கிறோமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதுதான் இதோட ஹைலைட்டடான ஒரு விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் சென்ஸ் டெக்னாலஜியில் வந்து இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஜார் வரக்கூடியது. அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் செப்பரேட்டாக 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெயின்லெஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் சட்னி ஜாருக்காக வருது. அதே மாதிரி நீங்கள் ஜூஸருக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூஸருக்கான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஜார் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வெஜ் ஜார் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான கலர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா எல்லோரும் பார்க்குறது வாரண்ட்டி தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ ப்ரீத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஈகோ ஃப்ரெஷ் மாடலில் இருக்கக்கூடிய மிக்சர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் காத்துட்ருக்கு. நீங்கள் பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா விசிஆரில் இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். ஸோ இது இந்த வாரம் லான்ச் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் விசிஆர் மெட்டலில். அதனால் எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியணும், எனக்கு இன்னும் டெப்த்தான வீடியோ கொடுங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு இன்னும் வீடியோஸ் அனுப்புங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்காகவே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான நியூ மாடலான பிரீத்தி பிராண்டில் இருக்கக்கூடிய ஈகோ ஃப்ரெஷ் மிக்சி பார்த்தீங்க. ஸோ இது உங்களுக்கு நியூவாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக்சி கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய விசிஆர் மெட்டல் ஷோரூமில் எப்போவுமே எல்லா பிராண்ட்ஸ்லேயும் எல்லா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, விசிஆர் மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய மிக்சியில் எந்த மிக்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த பிராண்டடான கெட்டில் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிராண்டடாக இருக்கக்கூடிய டைகாஸ்டில் இருக்கக்கூடிய தோசை தவா காத்துட்ருக்கு. ஸோ எய்தர் இது இல்லைனா இது எது வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மிக்சியை வாங்கிட்டு வீட்டுக்கு அடிஷ்னலாக வாங்கிட்டு போகலாங்க. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 100% பிராண்டடாக கொடுக்குறாங்க. விசிஆர் மெட்டல்ஸில் நீங்கள் வாங்குகிற பொருள் மட்டும் பிராண்டட் கிடையாதுங்க, நம்ம ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பொருளும் பிராண்டடாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பின்னாடி மிக்சியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஓவரால் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா மாடலுமே உங்களுக்கு லீடிங் பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் இருக்குது. ஸோ பிரீத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப லீடிங்கான ஒரு மாடல்ஸு. பிரீத்தியில் பாப்புலர் ரெட்ரோ அவைலபிளாக இருக்குது, ஈகோ ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளூ லீஃப் இருக்குது. இதெல்லாமே மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டீல் இருக்குது. நம்ம உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸர் வேணும் அப்படின்னா பிரீத்தியில் ஜோடியாக்கு, பிளாக்கு, 2.0 இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரீத்தியில் டைட்டன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பேனசோனிக் எடுத்துக்கோங்க, சைல்ட் சேஃப்டி லாக்கோட உங்களுக்கு இருக்குது. அதாவது உங்களோட நீடு என்னமோ, உங்களுடைய வீட்டில் அதிகமாக அதாவது ரெகுலராகவே மிக்சி ஓடிட்டுருக்குமா, இல்லை அப்பப்போ தான் அரைப்பீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே மிக்சியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். நியூவாக நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. விடியமில் பார்க்குறீங்க. ஸோ விடியம் பிராண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய பிராண்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நல்லா அட்ராக்டிவான பிரைட் கலர்ஸாக வேணுனாலும் இருக்குது. இல்லை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்காக ஒரு எலைட் கிச்சனுக்கு தேவையான மிக்சி கலெக்ஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னா அதுவும் தரோம். இல்லை எனக்கு ஒரு ராயல் கிச்சனுக்கு தேவையான மிக்சி கலெக்ஷன் கொடுங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. மிக்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக 3 ஜார்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 3 ஜாரு, ஜூஸரோடு இருக்கக்கூடிய 4 ஜார், அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸரோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஜார்ஸ் வரும். கமர்ஷியலுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியலுக்கான ஜூஸர், இதுலேயே சின்னது பெருசு இதெல்லாமே பாருங்களேன். கமர்ஷியலுக்கு அரைக்கக்கூடிய மிக்சி இங்கே பாருங்கள், ஜார் மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது ஈவன் இவ்வளோ பெரிய, அதாவது இப்படி வச்சு பார்த்தா தெரியும். ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே பியோர்லி ஃபார் கமர்ஷியல். இந்த பெரிய பல்காக நீங்கள் வந்து பல்க் பேட்சில் சமைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்குங்க. அதே மாதிரி ஒரு 2500 ரூபாய்க்குள்ள, ஒரு 2000 ரூபாய்க்குள்ள எனக்கு மிக்சி வேணுனாலும் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ரேட் டஸ் மேட்டர், எனக்கு வந்து ப்ராடக்ட் வேணும், நான் கேட்குற மாடல் வேணும் அப்படின்னாலும் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே டெமோக்காக வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டுமே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிக்சியில் எந்த மிக்சி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இதோட ஃப்ரெஷ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடோனில் இருக்குது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து உடனடியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மிக்சியில் எந்த மாடலில் இருக்கக்கூடிய மிக்சி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக பிராண்டடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கெட்டில் கொடுக்குறாங்க. அதாவது தண்ணி சுட வைக்கக்கூடிய கெட்டில். அப்படி இல்லை அப்படின்னா டைகாஸ்டில் இருக்கக்கூடிய தோசை தவா இருக்குது. எய்தர் இதுனாலும் சரி இல்லை இதனால ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் எது ஒன்று வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. அதுக்காக விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கள் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா விசிஆர் மெட்டல்ஸ் இருக்குங்க. புதுசாக வந்த கலெக்ஷன் பார்த்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸ்வேர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்ணாடியில் என்ன மாதிரியான பொருட்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணாடி எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கிளாஸ்வேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பிராண்டட் தாங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா போரோசில். ஸோ கிளாஸ்வேரில் ஒரு டாப் அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னா பிராண்ட் அப்படின்னா நம்ம வந்து போரோசில் சொல்லுவோம். போரோசில் இருக்குது,
வண்டர் செஃப் உங்களுக்கு இருக்குது, மில்டன்து கொடுத்துருக்காங்க, செல்லோது உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸ்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம டம்ளர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் கிளப் கப் டம்ளர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மெடிசன் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இதில் 60 mlனா 60 ml கரெக்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைஸு 60 ml இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 90 ml கொடுத்துருக்காங்க, 120 ml இருக்கக்கூடிய டம்ளர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ ஷாப்பில், அதாவது டீ கடைகளில் வந்து இந்த மாதிரியான கிளாஸ் டம்ளர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் குவான்டிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயே சின்ன சைஸ், ஏன்னா இப்போ டீ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைஸில் இருக்கக்கூடியதில் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று இது வந்து 90 ml, இது வந்து 60 ml இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சைஸ் வேரியேஷனில் உங்களுக்கு டம்ளர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு பீர் மக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்டாக இருக்க மாதிரி செல்லோ பிராண்ட்லேருந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயே சைஸ் சின்னதாக ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இது எல்லாமே பீர் மக்குக்காக இருக்கக்கூடிய கப்ஸ். இது பாருங்களேன். ஸோ இது ஒரு மாடல் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஜூஸருக்கான டம்ளரு. ஸோ நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய ட்ரையோலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மில்டன் பிராண்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஷாம்பைன் கிளாஸ் உங்களுக்கு. ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய இது ஜூஸ் ஆர் ஃபல்லூடா போட்டுக்கிறது, இல்லை ஷாம்பைன் கிளாஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெக் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஆல்கஹால் எல்லாமே மெஷர் பண்ணி அதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே உங்களுக்கு செராமிக்கில் இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னா போரோலைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இந்த போரோலைட்டில் இருக்கக்கூடிய வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய டம்ளர்ஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள் 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ். இது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு ஷேப்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆயில் போரர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிளாஸில். இந்த மாதிரி, அதாவது இது 1 லிட்டர்னால் இது வந்து உங்களுக்கு 250 ml. ஸோ அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஆயில் போரர் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே வாட்டர் பாட்டில்ஸு. ஜூஸர் உங்களுக்கு இருக்குது. ஸோ சிப்பரோடு இருக்கக்கூடிய ஜூஸர் உங்களுக்கு இருக்குது, ஸ்ட்ராவோடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆயில் போர் பண்ணக்கூடிய கேன்ஸு. அதே மாதிரி இந்த பாட்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த லாக்கோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட்டில்ஸ். இது வேணும் அப்படின்னா வீட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயுமே நீங்கள் வாட்டர் பாட்டில் சிப்பர் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிளாஸுங்க, எல்லாமே பிராண்டடாக இருக்கக்கூடிய கிளாஸு. இது பாருங்களேன், அதிகமாக ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பாருங்களேன். அதாவது நிறைய பேர் வந்து இந்த நீங்கள் பாஸ்தா அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை பருப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கிளாஸு ஏர் டைட் அப்படிங்கிறனால இந்த பூச்சி வைக்காது அவ்வளோ சீக்கிரமாக. ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா போரோசில் பிராண்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் வந்து மைக்ரோவேவ் அவனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இதை நீங்கள் அப்படியே அவனில் எடுத்து வச்சு செய்யலாம், இதை நீங்கள் வெளியில் வச்சுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வச்சுருக்காங்க. அதில் ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்க அப்படின்னா பவுல்லேருந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஓவல் ஷேப்பில் நல்லா பாருங்களேன், பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பவுல். இதில் நீங்கள் வந்து இந்த சாலட் மிக்ஸ் பண்ணுறது, இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு சில்லி போட போகிறோம் அப்படின்னா, சிக்கன் 65 பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மிக்சிங் பண்ணுறதுக்கு நல்லா பெருசாக பவுல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பேஸ்ட்ரி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் மிக்சிங் பண்ணிவிட்டு, இது எல்லாமே அதுதாங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பண்ணிட்டு இதை அப்படியே அவனில் எடுத்து வச்சு நீங்கள் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பேக்கிங் ஆயிடும். இதெல்லாமே பாருங்களேன், நீங்கள் ப்ரெட்டு வீட்டில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஸோ அந்த ப்ரெட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு பவுல் உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது, ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கேஸ்ரோல் உங்களுக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய கேஸ்ரோல். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுட்டு நீங்கள் அதாவது அவனில் குக் பண்ணுறதுனா குக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் போட்டு இதை டைனிங் டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுதான் பேக்கிங்கும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், சர்விங்கும் இதில் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மிக்சிங் பவுல் உங்களுக்கு. ஸோ மிக்சிங் பவுல் சாலட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பேட்டர் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் இது ஒரு சைஸ் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து பெரிய சைஸ் பாருங்களேன். ஸோ நல்லா பெருசாக அகலமாக ஒரு பெரிய பேட்ச் நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக நிறைய பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் ப்ரௌனி சேல் பண்ணுறாங்க இல்லையா,
அவங்க எல்லாமே இந்த மாதிரியான பேக்கிங் பவுல்ஸ் பெருசாக வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க, பிராண்டடாக வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிராண்டட்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அதே மாதிரி அதோட பியூர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் லுக்கும் நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பவுல் உங்களுக்கு. ஸோ இந்த பெரிய சைஸ் பவுல் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸில் டிஃபன் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. அதாவது என்னென்னா ஆஃபீஸ் போகிறவங்க அங்கே போயிட்டு அவனில் வச்சு ரீஹீட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸஸும் கிளாஸில் இருக்கக்கூடியதும் வாங்கிக்கலாம். இது பாருங்களேன். ஸோ ஏர்லாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 கம்பார்ட்மெண்ட்டோடு வருது. ஸோ நீங்கள் ஒன்றில் ரைஸு, ஒன்றில் சாம்பார், சப்பாத்தி, குருமா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரியான கம்பார்ட்மெண்ட்டோடு வருது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டாக வருது 1 2 3. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹாட் பேக் டைப்பில் இது வந்து வித் பேக்கோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு போரோசிலோட பேக்கோடு உங்களுக்கு வருது. இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே கிளாஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் அவன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவனில் போய் ஃபுட்டை ரீஹீட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. மிக்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடல் மிக்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எலக்ட்ரிக்கல் கெட்டில் ஆர் வந்து தோசை தவா ஃப்ரீயாக காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுறது. விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மெட்டல் பொருட்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க வச்சுருக்காங்க. வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், கல்யாண சீர்வரிசை செட்டு, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு பல்கா 10 50 100 200 300 அப்படி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ மெட்டல் பொருட்களில் எல்லா விதமான மெட்டல் பொருட்களையும் ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு மெட்டல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எண்டோலியம், ஸ்டெயின்லெஸ்ஸு, காப்பரு, வெண்கலம், பித்தளை, கேஸ்ட் அயனு, வெள்ளிய பாத்திரங்கள், அயன் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு பித்தளை பொருட்கள் வச்சுருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய புது வரவுகள் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு. இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திருப்பதி விளக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சங்கு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரம் இருக்கும், நடுவில் வந்து பெருமாளோட நாமம் இருக்கும். இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி கும்பிடுறவங்களா இருக்கலாம், இல்லை நார்மலாகவே பெருமாள் கும்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்காக இருக்கும். 3 விளக்கோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு. நீங்கள் இது வந்து பூஜை அறையில் வைக்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு தெய்வீகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து 2 விளக்காவும் உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரம் இருக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் சங்கு இருக்க மாதிரியான விளக்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து செட்டு, அதாவது 2 வருது. இதுலேயே உங்களுக்கு 3ஆ வேணும் அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி பெருமாள் நாமம் போட்ட விளக்கு. ஸோ இதையுமே வாங்கிக்கலாம். எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வைக்கிற மாதிரியான குபேர விளக்கு உங்களுக்கு. இது நிறையா நீங்கள் விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு விளக்கு குபேர விளக்கு அப்படின்ட்டு. இந்த குபேர விளக்கம் நம்மளுடைய விசிஆர் மெட்டலில் இருக்குது. ஸோ குபேரர் வந்து ஒரு இலையில் இருக்கிற மாதிரி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு குட்டியாக உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இது இருக்குது. அதற்கு அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து முருகன் ரொம்ப வந்து நிறைய பேருக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு கடவுள் அப்படின்னா முருகன், தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முருக வேல் இருக்க மாதிரி நிறைய பொருட்கள் கேட்குறாங்க. ஏன்னா அகல் விளக்கு அப்படின்னாலே காமாட்சி, மீனாட்சி, நம்ம இப்போ பார்த்த மாதிரி பெருமாள் போட்ட விளக்குகள் தான் இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட விளக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது பாருங்கள், முருகனோட வேலும் இருக்குது, அதே மாதிரி ஓம் போட்ட மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அழகான அகல் காமாட்சி விளக்கு முருக வேல் இருக்க மாதிரி அவைலபிளாக இருக்குது. இது வந்து சின்ன சைஸில், பெருசு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு குங்குமச்சிமில், எல்லாமே த்ரெட் வச்சது, அதாவது இந்த மாதிரி லாக்கோட உங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான குங்குமச்சிமில் உங்களுக்கு. ஸோ இந்த மாடலில் ஒன்று இருக்குது. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மாடல். ஸோ இந்த டைப்பில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து இது எல்லாமே உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய குங்குமச்சிமில் பாருங்களேன்.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குங்குமச்சிமிழில் இருக்கக்கூடிய மாடல் கலெக்ஷன். இது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இருக்குது. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இது நம்ம ஆரத்தி காட்டுவோம் இல்லையா, ஸோ கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய அந்த ஸ்டாண்டு பித்தளையில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகான ஒரு என்க்ரேவிங்கோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நம்ம ஆரத்தி காட்டுற மாதிரி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தூபா ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது தூபா காட்டக்கூடிய ஸ்டாண்டு. நீங்கள் ஆரத்தி காட்டுறீங்க அப்படின்னா ஆரத்திக்கு வச்சுக்கலாம். ஸோ தூபா ஆரத்திக்காக இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்குது. கற்பூர ஆரத்தி ஸ்டாண்டு இருக்குது, தூபா ஆரத்தி ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங், அதாவது உட்கார்ற மாதிரியான ஒரு பொசிஷனோடு இருக்கக்கூடிய நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா டிஸ்டன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது. இதில் நீங்கள் இந்த எட்ஜஸில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் பெருசு சின்னது இல்லை இதில் எனக்கு வந்து செம்பில் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வெண்கலத்தில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பித்தளையில் பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பவுலு. இது வந்து மல்டி பர்பஸ் பவுல் தான். நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து நார்மலாக எல்லாருமே வந்து ஏதாவது ஃபுட்டு வைப்பாங்க, அதாவது கடவுளுக்கு ஏதாவது வைப்பாங்க இல்லையா, நெய்வேத்தியம் வைப்பீங்க இல்லையா, ஸோ அது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் பவுலு ஒரு டைனிங் செட்டில் டைனிங் டேபிளில் இந்த மாதிரியான செட்டாக பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான கலர்ஸில் வைக்கணும். அது இந்த மாதிரி பித்தளைலாம் வைக்கும்போது லுக் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி டம்ளரு. ஸோ இந்த டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தீர்த்தம் வைக்கிற டம்ளராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு, அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைனிங் டேபிளில் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலும் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்களேன். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு டிசைன்டாக இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டம்ளர் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொம்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப அழகாக நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு வேணாலும் சரி, தீர்த்த சொம்பா வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பெருசு உங்களுக்கு இந்த பால் குடம் எடுக்கிற மாதிரியான சொம்பு சைஸ் உங்களுக்கு இது. ஸோ இதிலுமே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ், நீங்கள் பூஜை அறையில் அப்படின்னா பியூராக நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மேடை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான முக்காலிஸ் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் முக்காலி இப்படி தனித்தனியாக வாங்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காடோட ஸ்டாச்சு, டிவைன் ஸ்டாச்சூஸ் இருக்குல்ல, அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பூஜை பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி முக்காலி மேலே வச்சு பண்ணிங்க அப்படின்னாலும் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது பாருங்களேன். ஸோ இது செப்பரேட் தாங்க. இந்த வேல் உங்களுக்கு செப்பரேட்டு, கீழே இருக்கக்கூடிய இந்த முக்காலி உங்களுக்கு செப்பரேட்டு. நீங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வேல் வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேல் வச்சுக்கலாம். வேல் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கடவுளோட உருவம் வேணும், அதாவது டிவைன் ஸ்டாச்சூஸ் வேணும், ஒரு அம்மன் ஃபோட்டோ மாதிரி வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு ஹனுமன் வேணும் அப்படின்னாலும் சரி, வராகி அம்மன்லாம் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காடோட ஸ்டாச்சு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, முக்காலியில் 2 மாடல் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஸோ இந்த டைப் முக்காலி. இது பாருங்களேன். ஸோ இது வந்து பேஸ் கொஞ்சம் ஹைட்டு சின்னதாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தமெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான முக்காலி. அதே மாதிரி ஸ்பெஷலி உங்களுக்கு முருக வேல் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க பாருங்களேன். ஸோ சைஸ் வாரியாக வச்சுருக்கோம். இப்போ நிறைய பேர் முருகவேல் தேடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அதாவது சேலம் இல்லாமல் வெளியூர்லேருந்து இருக்கவங்களா இருக்கலாம். உங்களுக்கு முருகவேல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணணும். ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு வேணும், இன்ச்சஸ் இது எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுறோம். ஷிப்பிங் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விவரங்கள் சொல்கிறோம். இது எல்லாமே பித்தளையில் எக்ஸ்க்ளூசிவாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருள். அதாவது இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக சொல்லணும். குக்கரில் ட்ரைப்ளை நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. ட்ரைப்ளை கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ட்ரைப்ளையில் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாக்கின்ஸில் ட்ரைப்ளை கொடுக்குறாங்க, ப்ரீமியரில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாலில் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா இந்த பிராண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைப்ளையில் குக்கர் கொடுக்குறாங்க. எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய ஊத்தாப்ப மேக்கர், பேன்கேக் மேக்கர், ஆர் வந்து நீங்கள் ஒரு
3 ஆஃப் பாயில் போடணும் அப்படின்னாலும் ஆம்லேட் போடணுன்னாலும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ்ட் அயர்னில் இருக்கக்கூடிய பாத்திரங்களும் விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் உங்களுக்காகவே அவைலபிளாக இருக்குங்க. அகைன் லொக்கேஷன் சொல்கிறேன். நம்மளுடைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்க அப்படின்னா ராஜகணபதி கோவில் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம்னா விசிஆர் மெட்டல்ஸ் இருக்குது. இந்த வாரம் பார்த்த கலெக்ஷன் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்குது. மிக்சியில் எந்த மாடல் மிக்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பிராண்டடான கெட்டில், அப்படி இல்லை அப்படின்னா தோசை தவா, எது வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நியூ மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீத்தியில் ஈகோ ஃப்ரெஷ், அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிலாம் ஜஸ்ட் ட்ரையல் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம், எப்படி இருக்குது மிக்சியோட ஃபங்க்ஷன், எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய கிளாஸ்வேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்க அப்படின்னா பித்தளையில் இருக்கக்கூடிய முருகவேலு விளக்குகள் எல்லாமே இந்த வாரம் காட்டியிருக்கோம். இதில் எது வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே நம்பருக்கு பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. பழைய பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு புது பொருட்களை வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் சான். டாடா, பாய்.